அன்பு ஊடக நண்பர்களுக்கு வணக்கம். பாட்டாளி மக்கள் கட்சியின் 19வது நிழல் வேளாண் நிதிநிலை அறிக்கை இன்று வெளியிடப்பட்டிருக்கிறது. இந்த நிகழ்ச்சிக்கு தாமதமாக வந்ததற்கு மன்னிக்கவும். வேர்ல்ட் கப் ஃபுட்பால் காலையில் 6 மணி வரைக்கும் பார்த்துட்டு இருந்தேன். ஸ்பெயின் ஜெயிக்கும்னு வேர்ல்ட் கப் தொடங்குவதற்கு முன்பே நான் சொல்லிட்டேன். ஆனாலும் மெஸ்ஸி என்னுடைய ஃபேவரட் பிளேயர் இப்போதைக்கு. இன்று தமிழ்நாட்டில் மட்டுமல்ல, இந்தியாவிலே ஒரே ஒரு கட்சி மட்டும்தான் தொடர்ச்சியாக அரசுக்கு ஆவணங்கள் மூலமாக ஆலோசனைகள், அதிலும் ஒரு நிதிநிலை அறிக்கை தயாரிக்கின்ற தகுதி ஆட்சிக்கு வருவதற்கு முன்பாக செய்வதென்றால் அது ஒரு பெரிய ஒரு காரியம். இப்படி இந்தியாவில் ஒரு எந்த கட்சியும் செய்தது கிடையாது. அதுவும் தொடர்ந்து வேளாண் நிழல் நிதிநிலை அறிக்கை மற்றும் தமிழ்நாட்டில் உள்ள நிழல் நிதிநிலை அறிக்கை, தமிழ்நாட்டுடைய ஷேடோ பட்ஜெட், தமிழ்நாட்டினுடைய அக்ரிகல்ச்சரல் ஷேடோ பட்ஜெட். 19 வருஷமா வேளாணுக்கு நாங்கள் நிழல் நிதிநிலை அறிக்கை தயாரித்து வருகின்றோம். எங்களுடைய இந்த அழுத்தத்தின் காரணத்தால் தான் கடந்த திமுக ஆட்சியில முதல் முறையாக வேளாண் துறைக்கு தனியாக நிதிநிலை அறிக்கை அறிவித்தார்கள். இது எங்களுடைய கொள்கை, எங்களுடைய அழுத்தம். தொடர்ந்து இவ்வளவு ஆண்டு காலமாக செய்த செயலில்தான் தமிழ்நாட்டுக்கு இப்பொழுது நிதிநிலை அறிக்கை வேளாண் துறைக்கு வந்ததுக்கு காரணமே முழுமையாக பாட்டாளி மக்கள் கட்சி என்ற எங்களுக்கு அந்த பெருமை இருக்கிறது. இப்போ நாங்கள் இந்த நிழல் நிதிநிலை அறிக்கையில் சொல்கின்ற செய்திகள் எல்லாம் தமிழக அரசுக்கு பல்வகையான ஆலோசனைகளை நாங்கள் வழங்கிக் கொண்டிருக்கின்றோம். இதை கடந்த காலத்திலே பல யோசனைகளை எங்கள் அறிக்கையிலிருந்து எடுத்து அதை நடைமுறைப்படுத்தியிருக்கிறார்கள். அதுவும் எங்களுக்கு பெருமைதான். இந்த தோய்வில்லாமல், இன்னும் சொல்ல போனால் களத்திலே ஆக்கப்பூர்வமான ஒரு கட்சியாக, எதிர்கட்சியாக ஆக்கப்பூர்வமாக திட்டங்கள், செயல் திட்டங்கள் எல்லாம் சொல்லி வருகின்றோம், மக்களுக்கு எடுத்து சொல்கின்றோம். நேற்று கூட பள்ளிக்கரணை சதுப்பு நிலத்தை பாதுகாக்க வேண்டும் என்று ஒரு கையெழுத்து இயக்கத்தை பசுமை தாரை வாயிலாக அதை நாங்கள் அந்த இயக்கத்தை தொடங்கியிருக்கின்றோம். இந்த எங்களுடைய இந்த வேளாண் பட்ஜெட்ல மொத்தம் நிதி ஒதுக்கீடு இந்த ஆண்டிற்கு 2026-27 ஆண்டிற்கு மொத்தம் வேளாண் துறைக்கு 93,000 கோடி ரூபாய் மதிப்பு கொண்டதாக இருக்கும். இதில் 68,000 கோடி வேளாண் துறை மூலம் செலவிடப்படும். இது தவிர பாசன திட்டங்களுக்காக நீர்வளத்துறை மூலம் 25,000 கோடி செலவிடப்படும். மொத்தம் பட்ஜெட் 93,000 crores. அதில் 25 இரிகேஷன், 68,000 crores அக்ரிகல்ச்சர். இதுல என்னன்னா, மொத்தம் தமிழ்நாட்டு வேளாண் துறைக்கு ஒதுக்கீடு என்பது 15,230 கோடி தான். ஒரு பட்ஜெட் போடுறாங்க, தனியா ஒரு பட்ஜெட் போடுறாங்க. அந்த பட்ஜெட்டுக்கு வெறும் 15,000 கோடி ரூபாய் வேளாண் துறைக்கு ஒதுக்கீடு செய்து அது ஒரு பட்ஜெட்டை போடுறாங்க. அப்படி எதுக்கு ஒரு பட்ஜெட்டை போடணும் தனியா? அதாவது வேளாண் துறைக்கு எப்படி பட்ஜெட் இருக்கணும்னா, மொத்தம் பட்ஜெட்ல 25%, 25 விழுக்காடு மொத்தம் பட்ஜெட்ல இருக்கணும், நிதிநிலை அறிக்கையில் இருக்கணும். எங்களுடைய உத்தேச நிதிநிலை அறிக்கை இந்த ஆண்டு 6 லட்சம் கோடி உத்தேச. அதுல கிட்டத்தட்ட 25 விழுக்காடு என்பதால் அது 1.5 லட்சம் கோடி வேளாண் துறைக்கு, அதை சார்ந்த துறைகள் எல்லாம் ஒதுக்கீடு செய்யணும். அதுக்கு எப்படி வரணும்னு சொல்றேன் நான். இதுல வேளாண் துறைக்கான நிதி ஒதுக்கீட்டில் 13,000 கோடி உழவர்கள் இடுபொருள் மானியத்திற்கு செலவிடப்படும். வேளாண் கட்டமைப்பு, வேளாண் கல்வி மற்றும் ஆராய்ச்சி கட்டமைப்புகளை மேம்படுத்தும் திட்டங்களுக்கு 25,000 கோடி செலவிடப்படும். பயிர் காப்பீடு உள்ளிட்ட பிற திட்டங்களுக்கு 30,000 கோடி செலவிடப்படும். இதுதான் பிரேக்கப் வேளாண் துறைக்கு. இதுல மொத்தம் பாத்தீங்கன்னா நான் சொன்னது 6 லட்சம் கோடியில 1.5 lakh crores, 1.5 லட்சம் கோடி
வேளாண் துறைக்கும் அது சார்ந்த துறைக்கும் பாத்தீங்கன்னா நடப்பாண்டில் நிதிநிலை அறிக்கையில் 6 லட்சம் கோடியில் 1.5 வேளாண்மை நீர்வளத்திற்கு மட்டும் 93,000 கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ள நிலையில் வேளாண்மை சார்ந்த கால்நடைத்துறை, பால்வளத்துறை, மீன் வளத்துறை, கூட்டுறவு துறை, உணவுத்துறை, ஊரக வளர்ச்சித்துறை ஆகியவற்றில் வேளாண்மை சார்ந்த பணிகளை மேற்கொள்வதற்காக மட்டும் 57,000 கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. இது அந்த மொத்தத்தையும் சேர்த்து மொத்தமா 1.5 lakh crores. இதுல என்னன்னா குறுவை சாகுபடிக்காக இப்போ உங்களுக்கு தெரியும் மேட்டூர் அணை வந்து ஜூன் 12ஆம் தேதி திறக்க முடியல. இன்னைக்கு வரைக்கும் திறக்கல. இன்னைக்கு ஜூலை 20, இன்னைக்கு வரைக்கும் திறக்க முடியல. இது குறுவை சாகுபடி கடந்த மாதம் செஞ்சிருக்கணும், அது செய்யல. கொஞ்சம் தான். கடந்த ஆண்டு 6 லட்சம் ஏக்கர், இன்னைக்கு இந்த வருஷம் 2 லட்சம் ஏக்கர் கூட போகாது. அடுத்த மாசத்துல பாத்தீங்கன்னா சம்பா தயார் நிலையில இருப்பாங்க, தயார்படுத்திட்டு இருப்பாங்க சாகுபடிக்கு. ஆனா இப்போ குறுவை சாகுபடிக்கு செலவு கருத்தில் கொண்டு ஏக்கருக்கு 5,000 சிறப்பு மானியம் வழங்கப்படும். குறுவை சாகுபடிக்கு ஒரு ஏக்கருக்கு. நிலத்தடி நீர் ஆதாரம் இல்லாத பகுதிகளில் குறுவை சாகுபடி மேற்கொள்ளப்படாததால் ஏற்படும் இழப்பை கருத்தில் கொண்டு உழவர்களுக்கு ஏக்கருக்கு 10,000 ரூபாய் வழங்கப்படும். அதாவது அதுல வந்து நீர் வராத பகுதியில் உழவர்களுக்கு ஏக்கருக்கு 12,000 இடுபொருள் மானியம் வழங்கப்படும். அதிகபட்சமாக 3 ஏக்கருக்கு 36,000 வழங்கப்படும். இது எல்லா பட்ஜெட்டிலும் நாங்க சொல்லிட்டு தான் வரோம். 12,000 ரூபாய் ஒவ்வொரு உழவருக்கும் கொடுக்கணும். ஒரு ஏக்கருக்கு 3 ஏக்கருக்கு வந்து 36,000. இது இல்லாம மத்திய அரசு கொடுக்கிற 6,000 சேர்த்தா 42,000 ரூபாய் வரும். எங்க பட்ஜெட்ல முக்கியமானது என்னன்னா பயிர்க்கடன் முழுமையாக தள்ளுபடி. அரசே கடனை செலுத்தும். கூட்டுறவு வங்கிகளில் இருந்து உழவர்கள் வாங்கிய பயிர்க்கடன்கள் முழுமையாக தள்ளுபடி செய்யப்படும். இதற்கான தொகையை அரசே வெளிச்சந்தையில் இருந்து கடனாக வாங்கி கூட்டுறவு வங்கிகளுக்கு செலுத்தும். இது வந்து ஒரு 4 தவணையா செலுத்துவோம். ஏன்னா அந்த கடனை வந்து தமிழ்நாடு அரசு ஏத்துக்கும். அதை வந்து ஒரு 3-4 தவணையாக நாங்கள் வங்கிகளுக்கு நாங்கள் செலுத்தி விடுவோம். இதைத்தான் இப்ப இருக்கிற அரசு, முதலமைச்சர் விஜய் அவர்கள் செய்ய வேண்டும். இதுதான் தமிழ்நாட்டில் உள்ள அத்துணை உழவர்களுடைய முதன்மை கோரிக்கை இருக்கிறது. அது இல்லாமல் பொதுத்துறை வங்கிகளில் சிறு மற்றும் குறு விவசாயிகள் வாங்கிய பயிர்க்கடன்களில் 1 லட்சம் வரையிலான தொகையை அரசே ஏற்றுக்கொண்டு நேரடியாக செலுத்தும். இப்போ மகாராஷ்டிரால 55 லட்சம் உழவர்களுக்கு பயனுள்ளதாக 36,000 கோடி அதுல வந்து தள்ளுபடி பண்ணிருக்காங்க. அங்க வந்து கூட்டுறவு மட்டுமல்ல, வங்கி கடன், தேசிய வங்கி கடன் எல்லாம் வாங்கின அத்தனை கடன்களும் பொது வங்கிகள் வாங்கின கடன். அதே போன்று இங்க நாங்களும் வந்து பொதுத்துறை வங்கிகளில் பெற கடன்ல 1 லட்சம் வரைக்கும் நாங்க அரசு கட்டோம். கூட்டுறவு வங்கிகளில் உழவர்கள் பெறும் குறுகிய கால கடன்களுக்கு 10 விழுக்காடு மானியம் வழங்கப்படும். 1 லட்சம் கடன் வாங்கினால் அது 90,000 திருப்பி செலுத்தினால் போதும். இதுக்கு பிறகு கூட்டுறவு வங்கிகள் பிறகு வாங்கிய கடன்களை. பாமக தேர்தல் அறிக்கையை நிறைவேற்றும் வகையில் வேளாண் தொழிலாளர்களுக்கு ஆண்டுக்கு 24,000 உரிமை தொகை வழங்கப்படும். இது 3 தவணைகளில் வழங்கப்படும். ஏன்னா கடந்த ஆட்சியில் பெண்களுக்கு உரிமை தொகை வழங்கினார்கள். இப்போ உழவர்களுக்கு உரிமை தொகை வழங்கப்படும். எங்களுடைய பட்ஜெட்ல அதுல வந்து கிட்டத்தட்ட 24,000 ரூபாய் 3 தவணையாக. உழவர்களின் வாரிசுகளுக்கு முதுநிலை பட்டப்படிப்பு வரை இலவச கல்வி வழங்கப்படும். தனியார் கல்வி நிறுவனங்களில் பயிலும் மாணவர்களுக்கு இக்கட்டணத்தை அரசே செலுத்தும். அதாவது 2023-24, 24-25 ஆகிய ஆண்டுகளில் வேளாண் துறை வீழ்ச்சி அடைந்ததால் தமிழ்நாட்டில் ஒட்டுமொத்த பொருளாதார உற்பத்திக்கு ஜிஎஸ்டிபியில் அத்துறையின் பங்களிப்பு வெறும் 2.99 விழுக்காடாக குறைந்திருக்கிறது. அதாவது அக்ரிகல்ச்சரல் செக்டருடைய ஜிஎஸ்டிபி கான்ட்ரிபியூஷன் வந்து பாத்தீங்கன்னா வெறும் 2.99% தான் லாஸ்ட் ஒரு 2-3 இயர்ஸ்ல. அதாவது தமிழ்நாட்டில் 3/2 பங்கு மக்கள் வேளாண் துறை சார்ந்தவர்கள், உழவர்கள் மற்றும் உழவுத்துறையை சார்ந்தவர்கள். அதாவது nearly 63% of the people of Tamil Nadu are agricultural or agriculture related. ஆனா அவங்களுடைய ஜிஎஸ்டிபி கான்ட்ரிபியூஷன், கிராஸ் ஸ்டேட் டொமஸ்டிக் ப்ரொடியூஸ் கான்ட்ரிபியூஷன் வந்து 2.99%. இது எவ்வளவு, அதாவது அப்போ அவங்களுக்கும் இது ஒண்ணுமே இல்ல, வளர்ச்சி இல்ல, தமிழ்நாட்டுக்கும் வளர்ச்சி இல்ல. பாட்டாளி மக்கள் கட்சி எங்களுடைய நிலைப்பாடு அந்த 2.99%ல இருந்து 20% வந்து இன்க்ரீஸ் ஆகணும். இது கொஞ்சம் கடினமானதுதான். ஆனாலும் அடுத்த 3 வருஷத்துல 20% இன்க்ரீஸ் ஆகிற மாதிரி எங்களுடைய இலக்கு நாங்கள் வைத்திருக்கின்றோம்.
வேளாண் துறை லாபகரமாக மாற்றுதல், ஆண்டிற்கு குறைந்தது 6 விழுக்காடு வளர்ச்சியை எட்டுதல் ஆகியவற்றை மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கைகள் குறித்து பரிந்துரை வல்லுநர் குழு அமைக்கப்படும். இப்ப இன்னைக்கு வந்து வேளாண் துறைன்னு பாத்தீங்கன்னா வெறும் 3%, 2%. இன்ஃபேக்ட் லாஸ்ட் 2 இயர்ஸ் திமுக ஆட்சியில் -3%, -2.5% போச்சு வேளாண் வளர்ச்சி. கடைசி அதாவது 2022, 23, 24 2 வருஷமும் மைனஸ்ல போச்சு வேளாண் வளர்ச்சி. கடைசி வருஷம் மட்டும்தான் ஏதோ கொஞ்சம் மேல போயிருக்கு. அதனால எங்களுடைய இலக்கு வந்து 6% growth இருக்கணும், அக்ரிகல்ச்சரல் growth இருக்கணும். முக்கியமான கோரிக்கை இது உழவர்கள் காலகாலமாக வைக்கிற கோரிக்கை. நெல் கொள்முதல் விலை குவிண்டாலுக்கு 3500 ரூபாய், 100 கிலோ நெல் வந்து 3500 ரூபாய்க்கு கொடுக்கணும். இப்ப வந்து 2500 ரூபாய் தான் விவசாயிகளுக்கு கிடைக்கிறது. அதே மாதிரி கரும்புக்கு டன்னுக்கு வந்து 5000 ஒரு டன்னுக்கு உயர்த்தப்படும். இப்ப கரும்புக்கு 3500 தான் கொடுத்துட்டு இருக்காங்க. வேளாண் விளைபொருட்கள் கொள்முதல் செய்வதற்காக தனி வாரியம் ஏற்படுத்தப்படும். இது முக்கியமானது, தனி வாரியம் கொள்முதல். ஏன்னா அத்துணை விளைபொருட்களுக்கும் கொள்முதல் ஆணையம், தனி வாரியம். நெல் உள்ளிட்ட விளைபொருட்கள் கொள்முதல் செய்ய 6000 நிலையங்கள் அமைக்கப்படும் புதியதாக. ஏன்னா இப்ப இன்னைக்கு டெல்டால நீங்க போனீங்கன்னா கூட அங்கங்க கொட்டி வச்சிருக்காங்க மூட்டைங்களை. பாதுகாப்பு கூட இல்ல, அந்த மூட்டை ஷீட்டு கூட கிடையாது. இப்ப மழை பெஞ்சதுன்னா அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. கடந்த ஆண்டு நம்ம பார்த்தோம், கும்பகோணத்துல கிட்டத்தட்ட 36,000 மூட்டை நெல் அப்படியே ரயில்வே ஸ்டேஷன்ல அப்படியே மக்கி முளைச்சிருக்கு. கடந்த ஆண்டு லட்சக்கணக்கான மூட்டை நெல் வந்து விளைஞ்சி முளைஞ்சு அது அழுகி போயிட்டு ஒரு சூழல் இருந்திருக்கு. அதை தவிர்க்கலாம். ஏன்னா இப்ப 2 கட்சியும் 60 வருஷமா ஆண்டுட்டு இருக்கிறாங்க. நான் சொல்லியிருக்கேன்ல, இவங்க இந்த திராவிட கட்சிகள் தமிழ்நாட்டில் மிகப்பெரிய அவங்களால தோல்வி என்பது நீர் பாச திட்டம் ஒன்று, இரண்டாவது என்பது கொள்முதல் செய்கின்ற விளை பொருட்களை பாதுகாக்க முடியாத ஒரு கட்டமைப்பு இல்லாத ஒரு சூழல். எவ்வளவு சிரமப்பட்டு விவசாயிகள் வந்து விவசாயம் வந்து விளைக்கிறாங்க விளை பொருட்களை, அதை கொள்முதல் செய்து அதை பாதுகாக்க முடியல. சேமிப்பு கிடங்குகள் இல்ல, கொள்முதல் நிலையங்கள் சரியான இல்ல, அது போதுமானதே இல்ல. அடுத்தது கொள்முதல் பணிகளை மேற்கொள்ள 38,866 பருவகால பணியாளர்கள் பணி நிலைப்பு செய்யப்படுவார்கள். 12,000 பணியாளர்கள் புதிதாக நியமிக்கப்படுவார்கள். அல்லாமல் தமிழ்நாட்டில் அனைத்து வகையான வேளாண் விளைபொருட்களையும் அரசே கொள்முதல் செய்வதை கட்டாயமாக்கும் வகையில் வேளாண் விளைபொருட்கள் கொள்முதல் விலை நிர்ணயம் மற்றும் கொள்முதல் சட்டம் 2026 இயற்றப்படும். இது ஒரு சட்டம் ஒண்ணு. ஏன்னா இந்த சட்டம் ஏற்றிட்டா விவசாயிகளுடைய அத்துணை விளைபொருட்களும் அரசாங்கமே கொள்முதல் செய்யலாம். அது கொள்முதல் செய்யணும்னா அதுக்கு தனியா முதல்ல வந்து குறைஞ்சபட்ச ஆதரவு விலை ஒன்னொன்னுக்கும் நம்ம நிர்ணயம் பண்ணணும். இப்போ மத்திய அரசு நிர்ணயம் பண்ணியிருக்கிறது ஒரு சில பொருட்கள் தான். எங்களுடைய நோக்கம் வந்து ஈவன் காய்கறிக்கு பண்ணணும், பூக்கு பண்ணணும், அத்துணை விளைபொருட்கும் விலை நிர்ணயம் வந்து குறைந்தபட்ச ஆதரவு விலை. சிலது வந்து மினிமம் சப்போர்ட் பிரைஸ் இல்ல, சிலது கொஞ்சம் அது ஒரு பிரைசிங் இண்டெக்ஸ் ஒன்று பண்ணணும். அதுக்கு ஒரு சட்டம் கொண்டு வரணும். வேளாண் சிறப்பு பொருளாதார மண்டலம், வேளாண் சார்ந்த தொழிற்சாலைகள் ஆகியவற்றை அமைக்க முதலீடு திரட்டும் நோக்குடன் வேளாண் துறை முதலீட்டாளர்கள் மாநாடு நடத்தப்படும். இப்போ டிஎம்கே கவர்மெண்ட்ல 2022 உலக முதலீட்டாளர்கள் மாநாடு நடத்தினாங்க. அதுல கிட்ட ஒரு 4 லட்சம் கோடி புரிந்துணர்வு ஒப்பந்தம் போடப்பட்டது. அவ்வளவுதான், இன்வெஸ்ட்மெண்ட்லாம் அது வரல. அவங்க கடைசியில திமுக வந்து 12,16,000 கோடி வந்து எல்லாமே முதலீடு வந்துடுச்சுன்னு சொன்னாங்க. அப்புறம் நாங்க ஒரு பொய் முதலீடுன்னு ஒரு புத்தகம் போட்டோம். அதுல வந்து தெளிவா சொல்லிட்டோம், 98,000 கோடி தான் ஆக்சுவல் முதலீடு இன்வெஸ்ட்மெண்ட் வந்திருக்கு. நீங்க சொல்ற மாதிரி 12,16,000 கோடி எல்லாம் வரலன்னு சொன்னதுக்கு அப்புறம் அவங்க வாய முடிட்டாங்க. இப்போ இதுல என்ன செய்யணும்னா வேளாண் துறை முதலீட்டாளர்கள் மாநாடு நடத்தப்படும். இது வந்து செஞ்சா நிச்சயமா ஒரு பெரிய அளவுல தமிழ்நாட்டில் வேளாண் உற்பத்தி அதிகமாகும், விவசாயிகள் வந்து மகிழ்ச்சியாக இருப்பார்கள். காரணம், ஒரு நாளைக்கு தமிழ்நாட்டில் 2 விவசாயிகள் தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார்கள் ஒரு நாளைக்கு. இதெல்லாம் ஒரு வெட்கக்கேடு. எந்த அரசு வந்தாலும் அரசுக்கு வெட்கக்கேடு, நமக்கும் வெட்கக்கேடு. அதுக்கப்புறம் வேளாண் துறையில் 250 புத்தொழில் ஸ்டார்ட் அப் நிறுவனங்களை ஏற்படுத்த ஊக்கமளிக்கப்படும். அவற்றுக்கு 25 லட்சம் மானியம், 1 கோடி வரை முதலீடு அரசால் வழங்கப்படும். ஒரே ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்றேன். பலாப்பழம், பண்ருட்டியில் பலாப்பழம் இருக்கு. கேரளாவில் பலாப்பழம் அங்கேயும் கேரளாவில் இருக்கு. ஆனா கேரளாவில் எப்படின்னா அந்த பலாப்பழம் பண்ருட்டி ஏரியாவில் இருக்கிற சுவையான பலாப்பழம் கிடையாது. கேரளாவில் வந்து அது நாரா இருக்கும், அது
ஆனா கேரளாவில் 200 வகையான பொருட்கள் பலாப்பழத்துல தயாரிக்கிறாங்க. பலாப்பழம், கொட்டை, அந்த இது உள்ள இருக்கிறது எல்லாத்தையும் 200 வகையான பொருட்கள் உலக அளவில் ஏற்றுமதி பண்றாங்க. ஆனா இங்க அந்த பாவம் அந்த பலா விவசாயிகள் எங்க ரோட்ல ஜிஎஸ்டி போய் பார்த்துப்பீங்க. அந்த ஜிஎஸ்டியில போய் பலாப்பழத்தை கொட்டி ஐயா வாங்க வாங்கிட்டு போங்கன்னு வெயில நின்னுகிட்டு பாவமா இருக்கும். 20 ரூபா 30 ரூபாய்க்கு 100 ரூபாய் 200 ரூபாய் பலாப்பழத்தை 20 ரூபாய் 30 ரூபாய்க்கு வித்துட்டு இருக்காங்க. அப்போ இப்படி எவ்வளவு வகைகளை செய்யலாம். அதே மாதிரி முந்திரி, அந்த முந்திரி கொட்டையில மட்டும் இல்ல, அந்த முந்திரி பழம் இருக்கு. அந்த முந்திரி பழத்துல அவ்வளவு வைட்டமின்ல இருந்து அயன்ல இருந்து என்னென்னமோ பொட்டாசியம்ல இருந்து எவ்வளவு இருக்குது அதுல. அதை பதப்படுத்தி அதுல என்னென்னமோ செஞ்சிருக்காங்க. அதெல்லாமே ஸ்டார்ட் அப்ஸ் நம்ம கொஞ்சம் ஊக்குவித்து டெக்னாலஜி டிரான்ஸ்பர் கொண்டு ஸ்டார்ட் அப் பண்ணிட்டுனா எவ்வளவு செய்யலாம். நமக்கு தமிழ்நாட்டில் இல்லாதது ஒன்றும் கிடையாது. விளைபொருட்கள், விவசாய பொருட்கள், பூக்கள்ல இருந்து எவ்வளவு பழங்கள்ல இருந்து எல்லாமே இருக்கு. சோ இதுக்கு நிறைய ஸ்டார்ட் அப்க்கு 25 lakhs அரசாங்கம் கொடுக்கும், மானியமா கொடுக்கும். நெல் உற்பத்தி திறனை ஹெக்டேருக்கு 6 டன்னாக உயர்த்த சிறப்பு திட்டம் செயல்படுத்தப்படும். அதே மாதிரி கொள்முதல் நிலையங்களில் நெல் மூட்டைகள் மழையில் நனைந்து சேதமடைவதை தடுக்கும் வகையில் உழவர்கள் கொண்டு வரும் நெல் மூட்டைகள் அதே நாளில் கொள்முதல் செய்யப்படும். இதுதான் முக்கியமா இப்ப இருக்கிற முதலமைச்சர் மாண்புமிகு திரு விஜய் அவர்கள் செய்யணும், உறுதிப்படுத்தணும். அன்னைக்கு கூட முதலமைச்சர் அவர்கள் 2 முறை சந்திச்சிருக்கிறேன். 2 முறை சந்திப்புலையும் இதை நான் வலியுறுத்தி இருக்கிறேன். நான் 2 வகையை சொல்லியிருக்கிறேன். ஒன்னு, அந்த லஞ்சம் வாங்குறாங்க ஒரு மூட்டை நெல்லுக்கு, அதாவது 40 கிலோ மூட்டைக்கு அதுல ஒன்னு 38 கிலோவா கணக்கு எடுக்கிறாங்க, இல்ல 42 கிலோவா எடையை போட சொல்றாங்க. 2 கிலோ அதுல எடுத்துக்கிறாங்க. 40 கிலோ ஒரு குவிண்டாலா 100 கிலோ. சோ 2.5 மூட்டையில அவங்க கிட்டத்தட்ட 5 கிலோ எடுத்துக்கிறாங்க. இது இல்லாம ஒரு மூட்டைக்கு 40 கிலோ மூட்டைக்குன்னா 50 ரூபாய் 60 ரூபாய் அது சார்ஜஸ் லஞ்சம் ஒரு மூட்டைக்கு. அப்படி பாத்தீங்கன்னா ஒரு 100 கிலோவுக்கு 275 ரூபாய் விவசாயிகள் இழக்கிறாங்க 100 கிலோ நெல்லுக்கு. இது ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனை. இது அவங்கள கேட்டா எங்களுக்கு எந்த வசதிகளும் இல்ல, கட்டமைப்பு இல்ல, நாங்களே கோணி வாங்கணும், நாங்களே அது இது வாங்கணும், அது தார்பாய் எங்களுக்கு இல்லன்னு அவங்க சொல்றது. அதுக்காக தான் நாங்க இதெல்லாம் பண்றோம் அவங்க கேட்கறாங்க, அவங்க சொல்றாங்க. அதனால இதை தவிர்க்கணும். 2வது, கொள்முதல் அன்னைக்கே எடுத்துட்டு பண்ணணும். ஏன்னா விவசாயிகள் பாவம், அது மழை பெஞ்சிச்சுன்னா வெயில்ல எதுனாலும் விவசாயிக்கு நஷ்டம் தான். விவசாயிகள் 2 ஏக்கர் 3 ஏக்கர் வச்சுக்கணும், களம்லாம் கிடையாது விவசாயிகளுக்கு. ரோட்ல தான் அவங்க போட்டு கொஞ்சம் காய வச்சு எத்தனை போய் அங்க வச்சிடறாங்க. வச்சுக்கிட்டு 2 நாள் 3 நாள் அப்படியே பாவம் அங்கேயே தூங்குறாங்க விவசாயிகள். கொள்முதல் நிலையத்தில் அவங்களுக்கு பார்த்தா 1000 டன் கெப்பாசிட்டி, ஒரு கொள்முதல் நிலையத்தில் 1000 டன் தான் ஒரு நாளைக்கு கொள்முதல் பண்ண முடியும். அதனால இதெல்லாம் எவ்வளவு இன்க்ரீஸ் பண்ணலாம், கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் பண்ணலாம். கொள்முதல் செய்யப்பட்ட நெல் மூட்டைகள் பாதுகாத்து வைப்பதற்காக அரசு கிடங்குகளில் எண்ணிக்கை இப்போதுள்ள 302 இருந்து அடுத்த 3 ஆண்டுகளில் 1000 உயர்த்தப்படும். அதாவது நான் டெல்டாக்காரன் சொன்னா பத்தாது. டெல்டாவில இருந்து உங்க பூர்வீகம் எங்கன்னு தெரியல, பட் டெல்டால வந்திருக்கீங்க. அப்படிப்பட்ட டெல்டாவில கொள்முதல் செய்கின்ற அந்த நெல்லை கூடமா உங்களால பாதுகாக்க முடியல. அப்புறம் எதுக்கு நீங்க நான் டெல்டாக்காரன் கடந்த காலத்தில் சொல்லிட்டு இருந்தீங்க? எவ்வளவு பெரிய ஒரு அநியாயம் அது. எவ்வளவு தமிழ்நாட்டுக்கு செய்யற துரோகம் நான் பாக்குறேன். இது விவசாயிகளுக்கு இல்ல, தமிழ்நாடு செய்யற துரோகம். சேமிப்பு கிடங்குகள் உங்களால பண்ண முடியாதா? எவ்வளவு நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்றீங்க? என்ன ஆயிட சேமிப்பு கிடங்குகள் எல்லாம் வச்சு பண்றதுக்கு? கொள்முதல் செய்யற நெல்ல சேமிப்பு கிடங்குகள்ல ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு என்ன அது குடும்பம் பண்ண முடியாது உங்களால. காய்கறிகள், பழங்கள், மலர்கள் உள்ளிட்ட வேளாண் விளைபொருட்களை வீணாக்காமல் பாதுகாக்க வைத்த வட்டங்களிலும் குளிர்பதின கிடங்குகள் அமைக்கப்படும். கோல்ட் ஸ்டோரேஜ் இதெல்லாம் இது அரௌண்ட் ஆல் அக்ராஸ் தமிழ்நாடு, முக்கியமா கிருஷ்ணகிரி, இந்த தளி கிளி எல்லாம் இருக்கு. அனைத்து மாவட்டங்களிலும் உணவு பதன தொழிற்சாலைகள் அமைக்கப்படும். ஃபுட் ப்ராசஸிங் இண்டஸ்ட்ரீஸ். ஆமா, நெல் கொள்முதல் அளவு 70 லட்சம் டன்னாக அதிகரிக்கப்படும். தமிழ்நாட்டில் அப்ராக்சிமேட்டா in a good harvest yearனா 120 லட்சம் டன் நெல் விளையும். அதுல அரசு 40 லட்சம் டன் தான் கொள்முதல் செய்யும். மீதி இருக்கிற 80 லட்சம் டன் தனியார் கொள்முதல் செய்வாங்க. அரசுக்கு நிர்ணயித்த விலை 2500 ஒரு குவிண்டால் 100 கிலோ. தனியார் எப்படின்னா அவங்க அவசரத்துக்கு போய் கேட்டாங்கன்னா 1500 1600 அவ்வளவுதான் வாங்குறாங்க. வேணும்னா வாங்கிட்டு போ, இல்லைன்னா 3 நாள் 4 நாள் இங்க இருக்கும். அவன் விவசாயிகள் அங்க வைக்கிறதுக்கு அவனுக்கு இடம் இல்ல, கொடுத்து தான் போவாங்க. அப்போ
தமிழ்நாடு அரசு 40 லட்சம் டன் தான் கொள்முதல் செய்யறது ஒரு வருஷத்துக்கு. ஆனா தமிழ்நாடு அரசுக்கு அந்த நெல்லை ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி எவ்வளவு தெரியுமா? வெறும் 18 லட்சம் டன்னுக்கு தான் ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி இருக்கு. செய்யறது 40 லட்சம், ஸ்டோரேஜ் 18 லட்சம். எங்களுக்கு வந்து எங்க பட்ஜெட்ல இது வந்து இப்ப இருக்கிற 302 கிடங்குகள், சேமிப்பு கிடங்குகள் இப்ப இருக்கு. இது வந்து 1000 கிடங்குகளா இன்னும் 3 வருஷத்துல உயர்த்தி இப்ப 40 லட்சம் டன்னுல இருந்து 70 லட்சம் டன் கொள்முதல் செய்ய நாங்கள் எங்க பட்ஜெட்ல நாங்க போட்டுருக்கிறோம். தமிழ்நாட்டில் துவரம் பருப்பு சாகுபடி செய்யப்படும் பரப்பு இப்பொழுது 1.25 லட்சம் ஏக்கர். அது அடுத்த 3 ஆண்டுகள் வந்து 3 லட்சம் ஏக்கரா உயர்த்தப்படும். துவரம் பருப்பு சாகுபடி செய்யும் உழவர்களுக்கு ஏக்கருக்கு 10,000 சிறப்பு ஊக்கத்தொகை. எண்ணெய் வித்து பயிர்களை எள் சாகுபடி பரப்பு ஆண்டுக்கு 50,000 ஏக்கர் வீதமும், சூரியகாந்தி சாகுபடி பரப்பு ஆண்டுகளுக்கு 25,000 வீதமும் அதிகரிக்கப்படும். நிலக்கடலை சாகுபடி பரப்பு 5.6 லட்சம் ஏக்கரில் இருந்து 7 லட்சம் ஏக்கராக உயர்த்தப்படும். எண்ணெய் வித்து பயிர்களை சாகுபடி செய்ய ஏக்கருக்கு 7,000 ஊக்கத்தொகை வழங்கப்படும். நியாய விலைக் கடைகள், இதுல இப்ப நியாய விலைக் கடைகள் வந்து நாட்டு சக்கரை கொள்முதல் செய்யற நாட்டு சக்கரை மானிய விலையில் அங்க நியாய விலைக் கடைகள் கொடுக்கும். ஏன்னா இது வந்து ஒரு ஹெல்தி ஒரு ஃபுட். இது கொஞ்சம் கண்டென்ட்லாம் இருக்குல்ல. நல்லெண்ணெய், கடலெண்ணெய், தேங்காய் எண்ணெய் ஆகிய நியாய விலைக் கடைகளின் மூலம் மானிய விலையில் வழங்கப்படும். காவிரி மேகதாது அணை கட்டுப்படுவது தடுக்கப்படும். இது நான் ஏற்கனவே நான் உங்ககிட்ட சொல்லிட்டேன். நான் லெட்ஸ் நாட் கோ இன்டு டீப் இன்டு திஸ். ஏன்னா இது எல்லா வகையான சட்ட போராட்டம், நீதி போராட்டம், அரசியல் போராட்டம் எல்லாமே செய்யணும். இதற்கு முதலமைச்சர் வந்து ஒரு அனைத்து கட்சி கூட்டத்தை உடனே கூட்டணும். இந்த பட்ஜெட் செஷன் முடிட்டு கூட்டணும். கூட்டி பிரதமர்கிட்ட எங்களை எல்லாம் அழைச்சிட்டு போகணும். எம்பிஸ், எம்எல்ஏஸ் எல்லாரையும் அழைச்சிட்டு போகணும். போய் பிரஷர் கொடுக்கணும், அழுத்தம் கொடுக்கணும். ஒரு பக்கம் அரசியல் அழுத்தம் கொடுத்துட்டே இருக்கணும். ஆனா பொலிட்டிக்கல் நீதித்துறையில கேஸ் மேல கேஸ் போடணும். என்வாயர்மெண்ட்டுக்கு ஒரு கேஸ் போடணும். ட்ரிங்கிங் வாட்டர் எங்களுக்கு குறைஞ்சிடும் ஒரு கேஸ் போடணும். ஃபாரஸ்ட் கன்சர்வேஷன் ஒரு கேஸ் போடணும். இவங்க போட்ட இன்டர்நேஷனல் அக்ரிமெண்ட்ஸ்ல எல்லாம் ஒரு கேஸ், மான்ட்ரியல் இன்டர்நேஷனல் அக்ரிமெண்ட்லாம் அதுக்கு ஒரு கேஸ் போடணும். இப்படி ஒன்னு ஃபார்மர்ஸ், விவசாயிகள் வந்து அங்க ஒரு கேஸ், டவுன் ஸ்ட்ரீம்ல கடைமடையில நிறைய தொடர்ந்து வழக்கில் போட்டுட்டு இருக்கணும். முல்லை பெரியார் அணை சிக்கல் தொடர்பாக கேரள அரசுடன் பேச்சு நடத்தக்கூடாது. போதும். சும்மா பேசி அவங்க சும்மா காலத்தை கடத்திட்டு இருக்காங்க வேணுமே. அந்த பேபி டேம்ல ஒரு 15 மரம் இருக்கு, அவ்வளவுதான். அதை 8 வருஷமா அதை வந்து அப்புறப்படுத்தி விட மாட்டாங்க. ஒரு 15 மரத்தை அப்புறப்படுத்தினா அது ஸ்ட்ரென்தன் பண்ணிட்டேன்னா 100 வருஷம் அது டச்சே பண்ண வேண்டாம். 152 அடி உயர்த்தலாம். இதை வந்து விடாம பாத்துட்டு இருக்காங்க. முல்லை பெரியார் அணை சிக்கல் தொடர்பாக கேரள அரசுடன் பேச்சு நடத்தக்கூடாது. போதும். சும்மா பேசி அவங்க சும்மா காலத்தை கடத்திட்டு இருக்காங்க வேணுமே. அந்த பேபி டேம்ல ஒரு 15 மரம் இருக்கு, அவ்வளவுதான். அதை 8 வருஷமா அதை வந்து அப்புறப்படுத்தி விட மாட்டாங்க. ஒரு 15 மரத்தை அப்புறப்படுத்தினா அது ஸ்ட்ரென்தன் பண்ணிட்டேன்னா 100 வருஷம் அது டச்சே பண்ண வேண்டாம். 152 அடி உயர்த்தலாம். இதை வந்து விடாம பாத்துட்டு இருக்காங்க. இது ஏதோ ஒரு பண்ணிட்டு இருக்காங்க. அதனால நீர்ப்பாசன திட்டங்கள் புத்தெழுச்சியுடன் செயல்படுத்த தமிழ்நாடு நீர்ப்பாசன திட்ட செயலாக்க ஆணையம் என்ற புதிய ஆணையத்தை அமைக்கப்படும். தமிழ்நாடு இரிகேஷன் ப்ராஜெக்ட்ஸ் எக்ஸிகியூட்டிங் கமிஷன். இது வந்து முக்கியமானது நீர்ப்பாசனம். ஏன்னா நான் மீண்டும் சொல்லிட்டு இருக்கிறேன், இந்த 60 வருஷமா தமிழ்நாடு ஹஸ் லாஸ்ட் அவுட் இன் இரிகேஷன் இன் அ வெரி வெரி பிக் வே. இந்த 2 கட்சியும் 60 வருஷத்துல நீர் திட்டங்களை பத்தி கவலைப்படாம ஒன்னும் செய்யாம பேச்சு அளவு தான், ஒண்ணுமே செய்யல. மற்ற மாநிலங்கள் தெலுங்கானா, ஆந்திரா, கர்நாடகா, மத்திய பிரதேஷ், ஒரிசா, சத்தீஸ்கர், மகாராஷ்டிரா, ஈவன் குஜராத்ல எல்லாம் எங்கேயோ போயிட்டாங்க இரிகேஷன்ல. லட்சக்கணக்கான கோடி இன்வெஸ்ட்மெண்ட் ஆகுது. ஆனா இங்க ஒண்ணுமே கிடையாது. இன்வெஸ்ட்மெண்ட் எதுல கொடுத்தாங்க? கோடை காலத்துல பாவம் 5,000 ரூபாய் கொடுப்போம் நாங்க, ரொம்ப வெயில் இருக்கு, உங்களுக்கு திடீர்னு நாங்க 3,000 ரூபாய் கொடுப்போம். எலெக்ஷன் வருஷம் வந்துச்சுன்னா. அப்போ அடுத்தது தமிழ்நாட்டின் சாகுபடி பரப்பு அடுத்த 5 ஆண்டுகளில் 40 லட்சம் ஏக்கராக கூடுதலாக அதிகரிக்கப்படும். தமிழ்நாட்டில் கடந்த சில 10 ஆண்டுகளில் 15,000 ஏரிகள் காணாமல் போய்விட்டனர். இந்த வடிவேல் படம் மாதிரி கிணத்த காணோம், 15,000 ஏரி தமிழ்நாட்டில் காணோம். நேற்று சென்னையில் அந்த நிகழ்ச்சியோடு சொன்னேன். சென்னையில் 250 ஏரிகள் காணும். இது வந்து கலைஞர் அவர்கள் ஆட்சி காலத்தில், எம்ஜிஆர் அவர்கள் ஆட்சி காலத்தில், ஜெயலலிதா அம்மையார் ஆட்சி காலத்தில், இவங்க ஆட்சி காலத்தில் எல்லாமே ஏரியில தான்
இவங்க எல்லாமே பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து, கலெக்டர் ஆபீஸ்ல இருந்து, எஸ்பி ஆபீஸ்ல இருந்து, நேரு ஸ்டேடியம்ல இருந்து, கோயம்பேடு பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து, வள்ளுவர் கோட்டத்துல இருந்து எல்லாமே அதுல தான் கட்டி வச்சிருக்காங்க. அதனால்தான் தண்ணி போறது இடம் இல்லாம நம்ம வீட்டுக்கு வருது தண்ணி. அந்த பள்ளிக்கரணை சதுப்பு அதை அழிச்சுட்டா அண்ணா நகர் வரைக்கும் வெள்ளம் வரும் வருஷம் வருஷம். இப்ப ஏதோ ஒரு வேளச்சேரி மட்டும் வேளச்சேரி வரைக்கும் இருக்கு. அதுதான் பள்ளிக்கரணை இல்லைன்னு அழிச்சிட்டீங்கன்னா வேளச்சேரி, அப்புறம் இந்த திருவான்மையூர், இந்திரா நகர், சாஸ்திரி நகர், அடையார், அப்புறம் இந்த பக்கம் உள்ள வந்து கோட்டூர்புரத்துல இருந்து மவுண்ட் ரோட்ல தேனாம்பேட்டை, டி நகர் வந்துடுச்சு. 2015 டி நகர் வந்துடுச்சு. அப்புறம் அசோக் நகர் வரைக்கும் வந்துடுச்சு. அடுத்தது அந்த பக்கம் போகும். என்டையர் சென்னை ஃபிளட் ஆயிடும் நம்ம பள்ளிக்கரணை இல்லைன்னா. அதுல 27,000 ஏரிகள் கொள்ளளவு ஆக்கிரமிப்பால் குறைந்து விட்டது. காணாமல் போன ஏரிகள் சாத்தியமானவற்றை மீட்டெடுக்கவும், ஆக்கிரமிக்கப்பட்ட ஏரிகள் மீட்டெடுக்கவும் ஏரிகள் மேலாண்மை வாரியம் என்று அமைக்கப்படும். அது புதுசா ஏரிகள் மேலாண்மை வாரியம். இதுக்கு முன்னாடி அட்டெம்ப்ட்லாம் பண்ணாங்க, பட் தே வர் நாட் சக்சஸ்ஃபுல். ஏதோ ட்ரை பண்ணாங்க, ஆனா அறகுறையா தான். ஏன்னா இது ஒரு பெரிய ஒரு கான்செப்ட். இது காவிரி தர்மபுரி உபரிநீர் திட்டம், அரியலூர் சோழர் பாசன திட்டம் ஆகியவற்றுக்கு வரும் அக்டோபர் மாதம் அடிக்கல் நாட்டப்படும். பாலு ரெடியா இருங்க, அடிக்கல் நாட்டிடலாம். காவிரி குண்டார் இணைப்பு 3 ஆண்டுகளில் நிறைவடையும் திட்டம். காவிரி குண்டார் என்பது காவிரியில் உள்ள உபரி நீர் வந்து தென் மாவட்டங்களுக்கு எடுத்துச் செல்கின்ற ஒரு மிகப்பெரிய திட்டம். நீண்ட காலமா கோரிக்கை, மக்களுடைய கோரிக்கை. கரூர்ல மாயனூர் பகுதியில் தடுப்பணை இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி அங்க இருக்கிற தண்ணியை எடுத்துட்டு கரூர் மாவட்டம், சிவகங்கை மாவட்டம், புதுக்கோட்டை மாவட்டம், ராமநாதபுரம், மதுரை, குண்டார், விருதுநகர் மாவட்டம். இதுல இடையில வந்து புதுக்கோட்டையில வடவெள்ளாறுல அதை கனெக்ட் பண்ணா புதுக்கோட்டையில 200-300 ஏரிகள், அதுல வந்து தண்ணி, நிலத்தடி நீர் உயரும். சிவகங்கை மாவட்டத்தில் நிலத்தடி நீர் உயரும். அப்புறம் ராமநாதபுரம் மாவட்டம், அதுல ஆரஸ்மங்கலம் ஏரி வரைக்கும் அந்த தண்ணி எடுத்துட்டு போலாங்க. அது இல்லாம இன்னும் கொஞ்சம் அங்க வைகையில கனெக்ட் பண்ணோம். ராமநாதபுரம் வைகையில இன்னும் கனெக்ட் பண்ண விருதுநகர்ல வந்து திருச்சுழின்னு இருக்காங்க. திருச்சுழி தொகுதியில யாரு? தங்கம் தென்னரசு, கடந்த நிதி அமைச்சர். அவர் தொகுதியில தான் அந்த குண்டாரே இருக்கு. ஆனா அவருக்கு அதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்ல, தண்ணி எடுத்து வரணும்னு சொல்லிட்டு. ஏன்னா அவரு நிதி ஒதுக்கீடு செய்யல. அவர் நினைச்சிருந்தாருன்னா நிறைய நிதி ஒதுக்கீடு செஞ்சிருக்கலாம் அந்த திட்டத்துக்கு. இன்னைக்கு வரைக்கும் இந்த திட்டம் 2008 அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. திமுக அன்பழகன், பேராசிரியர் அன்பழகன் 2008 சட்டசபையில அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. அனௌன்ஸ் பண்ணி ஆனா என்ன பண்ணிட்டாங்க, அண்ணா திமுகவில் 2021 கடைசி மாசத்துல தான் அடிக்கல் நாட்டுறாங்க 14,500 கோடின்னு. அப்புறம் திமுக மீண்டும் வந்தது. அவங்க அனௌன்ஸ் பண்ண திட்டம் இன்னைக்கு வரைக்கும் ஒரு 3% வேலை தான் முடிஞ்சிருக்கு. இன்னும் 97% இருக்கு. இந்த வேகத்துல அந்த திட்டம் நிறைவேற்றுனா இன்னும் 255 ஆண்டுகள் ஆகும் இந்த திட்டம் முடிஞ்சிருச்சு இந்த வேகத்துல. அதனால இதுக்கு எவ்வளவு இப்போ தண்ணி பிரச்சனை இருக்கு. வர தண்ணியே நம்ம கர்நாடகா தண்ணி விடல. அப்போ மழை காலத்துல அவங்க அந்த உபரி நீர் தான் விடுவாங்க நம்ம கர்நாடகாவில். அந்த உபரி நீர் காலத்துல இந்த தண்ணிய நம்ம தென் மாவட்டத்துக்கு எடுத்துட்டு போனா எவ்வளவு ஒரு பெரிய நன்மை. இப்ப சீம கருவேலம்னு சொல்றோம், இவ்வளவு தென் மாவட்டத்தில் இருக்கு. இந்த தண்ணி எல்லாம் எடுத்துட்டு போனா அந்த சீமக்கேல அகற்றி விவசாயம் பண்ணுவாங்க. இது எவ்வளவு 1 லட்சம் ஏக்கர் விவசாயம் கூடுதலா பண்ணலாம் அந்த தண்ணியை வச்சுக்கிட்டு. அதை பத்தி உங்களுக்கு எந்த அக்கறையும் இல்லை. இந்த திட்டத்திற்கு நடப்பாண்டில் 1,500 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படும். காவிரி குண்டார் திட்டத்திற்கு. அத்திக்கடவு அவிநாசி திட்டம் 2.0. அத்திக்கடவு அவிநாசி திட்டம் வந்து 1952 இருந்து அங்க கொங்கு பகுதியில் இருக்க மக்களுடைய கோரிக்கை. அது அவிநாசி, பெருந்துறை அந்த பகுதியில எல்லாம், அன்னூர் அந்த ஏரியால ஒரு மேடான பகுதி, வறட்சியான பகுதி. 1800 அடி அங்க தண்ணி சுத்தி மலை இருக்குது, தண்ணி அங்கங்க போகுது. அந்த தண்ணி இங்க எடுத்து வர முடியல. இதுக்கு தான் நானும் எத்தனையோ நாங்க போராட்டத்தில் கலந்துகிட்டோம். 3 முறை நான் கலந்துகிட்டேன். 2 நாள் நடைப்பயணம் பண்ணேன். மருத்துவர் ஐயா அவர்கள் 2 முறை போய் போராட்டத்தில் கலந்துகிட்டாரு. கலந்த பிறகுதான் அப்புறம் அறிவிச்சாங்க. அது அறகுறையா செஞ்சிருக்கிறாங்க. இன்னைக்கு அந்த திட்டம் சரியான முறையில நடைமுறையில் இல்லை. இட் இஸ் நாட் அ சக்சஸ். I don't want to call it a failure, but it's not a success. So இப்போ அத்திக்கடவு அவிநாசி திட்டம் 2.0 அப்படின்னு ஒன்னு ஸ்கீம் ஒன்னு தொடங்கணும். அது ஒரு பெரிய அளவில் அதுக்கு பண்ணணும். அப்புறம் நொய்யல் ஆற்றை தூய்மைப்படுத்துவதற்கு 10,000 கோடி ஒதுக்கீடு. அப்புறம் கோதாவரி காவிரி இணைப்பு திட்டத்தில் வந்து அதுல வந்து ஒரு பிரதமர் அவர்களை சந்தித்து வலியுறுத்தி அதுல வந்து எல்லா மாநிலங்களில் உள்ள முதலமைச்சர் அவர்களை ஒரு குழு மாதிரி பிரதமர் தலைமையில் ஒரு முதலமைச்சர் குழு ஒன்று போட்டு கலந்தாய்வுகள்லாம் நடத்தணும். இது முக்கியமானது. இது வந்து ஏன்னா இதுல வந்து தமிழ்நாடு மட்டும் இல்ல, ஆந்திரா, கர்நாடகா, தெலுங்கானா, ஒரிசா, சத்தீஸ்கர், மத்திய பிரதேஷ், மகாராஷ்டிரா அவ்வளவு மாநிலங்கள் இதுல அவங்க வந்து they are involved in this. அப்புறம் வந்து இந்த நீர்ப்பாசன திட்டம்
நம்ம பாலு அவர்கள் சொன்னது போன்ற நான் தமிழ்நாடு நீர்வளத்துறை அமைச்சர் மரியாதைக்குரிய திரு ஆனந்த் அவர்களை கடந்த மாதம் சந்தித்த நேரத்தில் அவருடைய அதிகாரிகளை சந்திச்சு நான் முன்கூட்டியே சொல்லியிருந்தேன், நான் வரேன், உங்க ஆபீஸ்க்கு வரேன், வந்து உங்களுடைய ஆபீசர்ஸ் நான் சந்திச்சு நான் பேசணும், தமிழ்நாட்டில் உள்ள நீர் திட்டங்களை பத்தி பேசணும் அப்படின்னு. நான் போன உடனே அவங்க ஆபீசர்ஸ் எல்லாமே இருந்தாங்க. எல்லாமே வந்து அங்க ஹேட் a healthy discussion with their officers. கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரம் டிஸ்கஷன். ஒவ்வொரு ஸ்கீம் பத்தியும் நாங்க பேசி இது எப்படி பண்ணலாம், என்ன பண்ணலாம். அல்டிமேட்லி என்னன்னா ஃபண்ட்ஸ் இல்ல சொன்னாங்க. ஃபண்ட்ஸ்னா இதுக்கு ஃபண்ட்ஸ் நீங்க கடன் வாங்குங்க. வேர்ல்ட் பேங்க்ல வந்து கிளைமேட் சேஞ்ச், குளோபல் வார்மிங்காக they have billions and billions of dollars funds வச்சிருக்காங்க, இதுக்குன்னு வச்சிருக்காங்க. அங்க போய் கேட்டு இதுக்கு வாங்குங்க, ப்ராஜெக்ட்ஸ் கொடுங்க. நான் ப்ராஜெக்ட்ஸும் சொல்லி கொடுத்துருக்கேன். இது இல்லாம ஏடிபி பேங்க், பிரிக்ஸ் பேங்க், என்டிபி பேங்க், நிறைய பேங்க்ஸ் ஏசியாவில் இருக்கிற பேங்க்ஸ் எல்லாம் இதுக்கு கொடுக்குறாங்க, அடாப்டேஷன் மிட்டிகேஷனுக்கு. 1 லட்சம் கோடி கடனை வாங்கி ஒவ்வொரு வருஷமும் 25,000 போட்டு பண்ணணும். இன்னைக்கு பட்ஜெட்லயும் நாங்க சொல்லியிருக்கிறோம். நாங்க அதே மாதிரி வந்து பாலார் பாசன திட்டம், பாலார் வீணாகும் நீரை பயன்படுத்திக் கொள்ளும் வகையில் நல்லாத்தூர், ஆலப்பாக்கம், பழவேலி, பாலூர், திருமுக்கூடல் ஆகிய பகுதியில் தடுப்பணைகள் கட்டணும். அதே மாதிரி காஞ்சிபுரம், பெரும்பாக்கம், உத்திரமேரூர் வட்டம், திருமுக்கூடல், செங்கல்பட்டு வட்டம், ஆலப்பாக்கம், மதுராந்தகம் வட்டம், என்எல்புரம் என 4 இடங்கள் தடுப்பணை கட்டப்படும். தென்பெண்ணை துறிஞ்சலாறு இணைப்பு, நந்தன் கால்வாய்க்காக தென்பெண்ணை துறிஞ்சலாறு இணைப்புல வந்து தென்பெண்ணையில இருந்து துறிஞ்சலாறுக்கு வந்து ஒரு கெனால் மூலமா சாத்தனூர் அணையில இருந்து எடுத்து வந்து கொடுத்தா அந்த 2 மாவட்டம், விழுப்புரம், திருவண்ணாமலை 2 மாவட்டம் வந்து நல்ல பெரிய அளவில் வந்து பயன்பெறும். அதுல குடிநீர் பிரச்சனை மட்டும் விவசாய பிரச்சனை. அப்புறம் மணல் குவாரிகள் மூடப்படும். தமிழ்நாட்டில் உள்ள புதிய மணல் குவாரிகள் தொடங்கப்படாது. ஒரு சில இடங்களில் செயல்பட்டு வரும் மணல் குவாரிகள் மூடப்படும். அத்துணை மணல் குவாரிகளும் தமிழ்நாட்டில் மூடப்படும், மூட வேண்டும். ஏன்னா சமீபத்தில் கூட ஒரு 12 மணல் குவாரிகளை திறக்கின்ற திட்டம் தமிழக அரசு அறிவித்தது. அது கடுமையாக நாங்கள் எதிர்ப்போம், களத்தில் கூட எதிர்ப்போம் நாங்க. ஏன்னா அந்த மணல் குவாரிகள் அங்க எடுக்கின்ற இடத்துல நீங்க தயவு செய்து தடுப்பணைகளை கட்டுங்க. நீங்க மணல் குவாரியில் நீங்க மலேசியால இருந்து மணல் எடுத்து வாங்க, மலேசியால இருந்து தாய்லாந்துல இருந்து மணல் எடுத்து வாங்க. இது இல்லாம எம்சாண்ட் நீங்க இருக்கு, பாலிசி வச்சிருக்கீங்க, எங்க பார்த்தாலும் கிரஷரா அனுமதி கொடுத்துருக்கீங்க, அவ்வளவு உங்க எம்சாண்ட் கிடைக்குது, அதை பயன்படுத்திட்டு எதுக்கு உங்களுக்கு மணல்? இப்போ மணல் தேவைப்படுது, அது இல்லைன்னு சொல்லல. பட் அது ஆத்துல போய் கேரளால ஏன் மணல் தடை பண்ணிருக்காங்க? அங்க கட்டலையா, பில்டிங் கட்டலையா? கர்நாடகால ஏன் தடை பண்ணிருக்காங்க? அவங்க நீதாரத்துக்கு பெருக்கணும், அவங்க நிலத்தடி நீர் இருக்கணும், ஆற்றை காப்பாற்றணும் பண்றாங்க. உங்களுக்கு அந்த உணர்வு இல்லையா? உங்களுக்கு ஆற்றை காப்பாற்றணும்னு உணர்வே இல்லையா உங்களுக்கு? அதுல கொள்ளடிச்சு அதுல ஈடியில் சொன்னிருக்காங்கல்ல 4800 கோடி ரூபாய் கொள்ளடிச்சு வச்சிருக்காங்க ஒரு வருஷத்துல. அப்புறம் இயற்கை சீற்றங்களால் பயிர்களுக்கு பாதிப்பு நிலையான நிவாரண திட்டம் நிறைய இப்போ ஒன்னு வறட்சி வருது, இல்லாட்டி வெள்ளம் வருது, மாறி மாறி வந்துட்டு இருக்குது. இந்த திட்டத்தின்படி வறட்சியால் முழுமையாக பாதிக்கப்படும் குறுவை பயிர்களுக்கு ஏக்கருக்கு 40,000 ரூபாய், ஓரளவு பாதிக்கப்படும் பயிர்களுக்கு 25,000 ரூபாய், கரும்புக்கு 1.2 லட்சம் ஒரு ஏக்கருக்கு, நிலக்கடலை 33,000 ரூபாய், பிற பணப்பயிர்களுக்கு 1.25 லட்சம் வரை இழப்பீடு வழங்கப்படும். அப்புறம் வந்து வன விலங்குகளால் தாக்கப்படும் மனிதர்களுக்கு இழப்பீடு வழங்க புதிய கொள்கை உருவாக்கப்படும். விலங்குகள் தாக்கி உயிர் இழப்போருக்கு 25 லட்சம், முடங்கும் அளவுக்கு காயமடைபவர்களுக்கு 15 லட்சம், லேசான காயமடைபவர்களுக்கு 5 லட்சம் இழப்பீடு வழங்கப்படும். அப்புறம் வந்து வேளாண் துறையில் 50 லட்சம் புதிய வேலை வாய்ப்புகள். இது அரசாங்கம் இதுல நிறைய கவனம் செலுத்தணும். அதாவது தமிழ்நாட்டில் வேளாண் துறைக்கு வந்து 50 லட்சம் பேர் வேலை கொடுக்கிற பொட்டன்ஷியல் இருக்கு. அதை நம்ம இதுக்கு முந்தையவர்கள் வந்து அதை பத்தி ஒரு பொருட்டா கூட எடுத்துக்கல, அந்த பொட்டன்ஷியல் டேப் கூட பண்ணல, லேசா கீரி கூட பார்க்கல. வேளாண் மற்றும் தோட்டக்கலை துறையில் 50 லட்சம் புதிய வேலைவாய்ப்பு ஏற்படுத்த இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. அடுத்த 5 ஆண்டில் இந்த வேலைவாய்ப்புகள் ஏற்படுத்தப்படும். கிராமப்புறங்களில் வேளாண்மை மற்றும் பொறியியல் பட்டதாரிகள் ஒருங்கிணைந்து வேளாண் மற்றும் தோட்டக்கலை ஆலோசனை மையங்கள் ஏற்படுத்தப்படும். அவர்கள் அந்தந்த பகுதியில் வேளாண்மை, தோட்டக்கலை மற்றும் சந்தைப்படுத்துதல் குறித்து ஆலோசனைகளையும் சேவைகளையும் வழங்குவார்கள். இதன் மூலம் 5 லட்சம் பேருக்கு வேலை கிடைக்கும். தென்னை மரங்களில் இருந்து இறக்கப்படும் நீரா அங்க ஏற்கனவே இருக்கு. அது எவ்வளவு நிறைய பொட்டன்ஷியல்ஸ் இருக்கு. அதுல நீராபானத்தை பாதுகாப்பான முறையிலே உரைகளில் அடைத்து தமிழ்நாடு முழுவதும் விற்பனை செய்ய நடவடிக்கை எடுக்கப்படும். அது வெளிநாட்டில் எக்ஸ்போர்ட் பண்ணலாம், நமக்கு வந்து அந்நிய செலவு கிடைக்கும், எல்லாமே இருக்கும். அதுல 1 லட்சம் பேருக்கு நேரடியாக, 2 லட்சம் பேருக்கு மறைமுகமாக வேலை கிடைக்கும். கிராமப்புற சுய உதவி குழுக்கள் மூலம் ஆடுகள், கோழிகள், வான்கோழிகள், மீன்கள் ஆகிய விற்பனை செய்யப்படும். பட்டதாரி இளைஞர் குழுக்கள் மூலம் முக்கிய நகரங்களிலும் சாலை ஓரங்களிலும் நவீன உணவகங்கள் அமைக்கப்பட்டு சுய உதவி குழுக்கள் வளர்க்கும் ஆடுகள், கோழிகள், மீன்கள் ஆகியவற்றை சுவையான சமைத்து வழங்கப்படும். இதனால் பல லட்சம் பேருக்கு வேலைவாய்ப்பு. தமிழ்நாட்டில் புதிதாக உருவாக்கப்பட்டிருக்கும் வேளாண் விளைபொருள் கொள்முதல் வாரியத்திற்கு 50,000 பணியாளர்கள் புதிதாக நியமிக்கப்படுவார்கள். தமிழ்நாடு முழுவதும் புதிதாக திறக்கப்பட உள்ள 30,000 காவிரி பல்பொருள் அங்காடிகளில்
பணியாற்ற 1 லட்சம் ஊழியர்கள் பணி அமர்த்தப்படுவார்கள். அப்புறம் காவிரி பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக, அதாவது இப்போ காவிரி பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலம் பாத்தீங்கன்னா 4 மாவட்டம் முழுமையா இருக்கு. இந்த காவிரி பாதுகாப்பு வேளாண் மண்டலம் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தொடக்கம் தான். அது நாங்க தான் அதை தொடர்ந்து அறிவிச்சு போராட்டம், ஆர்ப்பாட்டம், மாநாடு நடத்தி தொடர்ந்து கடந்த முதலமைச்சர், அதுக்கு முந்தைய முதலமைச்சர், கடந்தன்னா இப்போ இவரு வந்திருக்கு, அதுக்கு முந்தைய முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவருக்கு, அவரு எவ்வளவு காலமா நம்ம சொல்லுவோம் கடந்தன்னு, நம்ம தான் எப்போ நம்ம வரணும் எல்லாம் தெரிஞ்சும் இங்க உட்காந்துட்டு உங்ககிட்ட நிழல் பட்ஜெட்டை வெளியிட்டு இருக்கிறோம். எங்களுக்கு இருக்கிற தொலைநோக்கு சிந்தனை, எங்களுக்கு இருக்கிற பார்வை, தகுதி, எல்லாமே அனுபவம். நாங்க ஒரிஜினல் பட்ஜெட்டை போடணும், மீடியாவில் நிழல் பட்ஜெட்டை போட்டுட்டு இருக்கோம். நிச்சயமா போடுவோம். அந்த காவிரி வேளாண் மண்டலம் வந்து இது இப்ப 4 மாவட்டங்கள், அதாவது தஞ்சாவூர் முழுமையா, தஞ்சாவூர், திருவாரூர், நாகை, மயிலாடுதுறை, இது வந்து 4 மாவட்டம் முழுமையா இருக்கு. இது இல்லாம பாதியா இருக்குது வந்து கடலூர் மாவட்டம் பாதி, அரியலூர் மாவட்டம் பாதி, திருச்சி மாவட்டம் பாதி, புதுக்கோட்டை மாவட்டம் பாதி. இப்போ இந்த நாங்க அறிவிக்கிறது, எங்க பட்ஜெட்ல அறிவிக்கிறது வந்து 9 மாவட்டங்கள் முழுமையா அதுல வரணும். காவிரி டெல்டான்னு முழுமையா, என்னன்னா இப்ப நான் சொல்றது கடலூர் முழுமையா, அரியலூர் முழுமையா, அதுக்கப்புறம் திருச்சி முழுமையா வரணும், புதுக்கோட்டை முழுமையா வரணும், கூட கரூர். சோ இந்த 9 மாவட்டங்கள் வந்து காவிரி டெல்டா பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக அங்க அறிவிக்கப்படும். அப்புறம் வந்து இது NLC 3வது சுரங்கம் திட்டம், முதல் 2 சுரங்கங்களை விரிவாக்க திட்டம் ஆகியவற்றுக்கு தடை விதிக்கப்படும் நிரந்தரமாக. இதற்காக 25,000 ஏக்கர் நிலம் எடுக்க அனுமதிக்கப்படாது. அரியலூர் மாவட்டத்தில் புதிய சிமெண்ட் ஆலைகள் அமைக்க தடை விதிக்கப்படும். ஏன்னா ரொம்ப ரொம்ப மோசமா இருக்கிற சிமெண்ட் ஆலைகள் வந்து அதனால ஆக்சிடென்ட்ஸ், பொல்யூஷன், கிரவுண்ட் வாட்டர் சுத்தமா அழிச்சு அங்க இருக்கிற மக்களுக்கு எதுவுமே பண்ணாம, ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கூட இல்லாம ரொம்ப மோசமான அங்க ஒரு சூழல் இருக்கு. அரியலூர்ல சிமெண்ட் ஃபேக்டரினால மிகப்பெரிய பாதிப்பு. சிமெண்ட் என்பது ஒரு தொழில் இருக்கணும்னு தப்பு கிடையாது. ஆனா சுற்றுச்சூழல் பாதிக்காம, மாசுபடாம, அங்க விபத்துகள்லாம் சாதாரண விபத்துகள் கிடையாது. மைன்ஸ்ல இருந்து எடுத்துட்டு போறப்போ எவ்வளவு ஆக்சிடென்ட்ஸ் எல்லாம் இருக்குது. நான் நேரடியா போய் பார்த்தோம். அதனால தான் நான் சொல்றேன். நான் ஒரு நேரடியா ஒரு மைன், தமிழ்நாடு அரசு கொடுத்த அந்த மைன் தேடம் போய் ஒரு மக்கள் பிரதிநிதியா போய் பார்த்தேன். அதுக்கு என் மேல கேஸ் போட்டிருக்கான். இவங்க பண்ற ஃப்ராட் என்னன்னு போய் பாக்குறதுக்கு சும்மா நானும் எல்லாம் மீடியாலாம் வந்தாங்க. பத்திரிகையாளரோட போய் பார்த்து எவ்வளவு ஆழம், எவ்வளவு அகலம், என்ன பண்ணிருக்காங்க, அதை மீறி பண்ணிருக்காங்க போய் பாக்குறதுக்கு என் மேல கேஸ் போட்டிருக்காங்க. தலையெழுத்து. அப்புறம் பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலத்தில் ஹைட்ரோ கார்பன் திட்டங்களுக்கு அனுமதி 100 விழுக்காடு இருக்காது. அதான் கேஸ் ஹைகோர்ட் குவாஷ் பண்ணிடுச்சு. சிப்காட் தொழிற்பேட்டைகளுக்கு நிலங்களை கையகப்படுத்த தடை. செய்யாறு மேல்மா இருக்கு, மேல்மால 3000 ஏக்கர். அதுக்கு சிப்காட் அங்க வேண்டாம். சிப்காட் வேணும், ஆனா அந்த இடத்துல முப்போகம் விளையிற அந்த விவசாய நிலம் அது நீங்க சிப்காட் அங்க பக்கத்துல தரிசு நிலம் இருக்கு, அரசு நிலம் இருக்கு, அங்க நீங்க சிப்காட் தொடங்குங்க. சிப்காட் நல்லா வேணும், நிறைய வேணும், தொடங்குங்க. ஆனா அரசு நிலத்திலையும் தரிசு நிலத்திலையும் தொடங்குங்க. வேளாண் நிலத்தில் எங்களுக்கு வேண்டாம். சிப்காட் உள்ளிட்ட எந்த தொழில் திட்டங்களுக்கும் வேளாண் விளை நிலங்களை கையகப்படுத்தப்படாது. கிழக்கு கடற்கரை சாலை பகுதி பாதுகாக்கப்பட்ட பறவைகள் வாழிடமாக அறிவிக்கப்படும். ப்ரொடெக்டட் பேர்ட்ஸ் சாஞ்சுரி இல்ல, ஏரியா. ஏன்னா அது நேற்று கூட நான் பேசினேன். நம்ம பேர்ட் சாஞ்சுரி, பேர்ட்ஸ்னாலே வேடந்தாங்கல், கோடியக்கரை அப்படிதான் நமக்கு ஞாபகம் வருது. ஆனா வேடந்தாங்கலை விட 4 மடங்கு அதிக பறவைகள் வந்து பள்ளிக்கரணைக்கு மட்டும் வருது. பள்ளிக்கரணைக்கு இன்னும் நீங்க தெற்க போனீங்கன்னா, துறப்பாக்கம், அங்க சோழிங்கநல்லூர் இன்னும் தெற்க நீங்க போனீங்கன்னா அவ்வளோ பேர்ட்ஸ் தான். சென்ஸ் எல்லாமே வலசை பறவைகள், மைக்ரேட்டரி தான். ஆப்பிரிக்கால இருந்து வருது, ஆஸ்திரேலியால இருந்து வருது, சைனா, ரஷ்யா, பிளமிங்கோஸ், பெலிகன்ஸ் எல்லாம் இவ்வளவு பெரிய பிளமிங்கோஸ் பியூட்டிஃபுல்லா இருக்கும். லாக்ஸ், தௌசண்ட்ஸ்லாம் இல்ல, லாக்ஸ் ஆஃப் பேர்ட்ஸ். 80% தமிழ்நாடுடைய பறவைகள் எங்க இருக்குன்னா உங்களை சுத்தி இருக்கு. மீதி 20% தான் அங்க தூத்துக்குடி, திருநெல்வேலி பக்கத்துல ஒரு இடம் இருக்கு. அப்புறம் இங்க உங்க ஏரியால கரிவெட்டி அங்க ஏரியால கொஞ்சம் இருக்குது, வேடந்தாங்கல கொஞ்சம் இருக்கு, கோடியக்கரையில கொஞ்சம் இருக்குது, அப்புறம் மேற்கு இதுல கொங்குல ஒரு பகுதியில் இருக்கு. அதெல்லாம் 20% பேர்ட்ஸ் தான். 80% இங்க தான்.
இங்க வருது. இங்க இருக்கிற பள்ளிக்கரணை, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த கோவளம் பக்கத்துல இருக்கு, அங்க கேளம்பாக்கம் பக்கத்துல இருக்குது, அப்புறம் திருப்பூரூர் பக்கத்துல இருக்குது, இன்னும் அங்க தள்ளி போன பக்கிங்ஹாம் கெனல், கழுவேலின்னு இருக்கு, மரக்காணம் பக்கத்துல கழுவேலின்னு இருக்கு. இதுவும் கழுவேலியும் வந்து இட்ஸ் ராம்சார் ப்ரொடெக்டட் கழுவேலி. இதெல்லாம் இது ப்ரொடெக்டட் ஜோனா இருக்கணும். அது இதெல்லாம் நமக்கு இயற்கை கொடுத்த வரம், எல்லாத்தையும் அழிச்சு ஒழிச்சு அதோட முக்கியத்துவம் தெரியாதனால தான் எங்களை அடிச்சுக்கிறோம். அடுத்தது, உழவு நடவு அறுவடை இயந்திரங்களுக்கு கடுமையான தட்டுப்பாடு நிலவுவதால் அவற்றின் எண்ணிக்கை அதிகரிக்க நடவடிக்கை எடுக்கப்படும். அதில் இன்னொன்று, வேளாண் எந்திரங்களை வாங்குவதற்கான மானியம் பட்டியலினத்தவர்களுக்கு 60 விழுக்காடாகவும் பிற சமூகத்திற்கு 50 விழுக்காகவும் உயர்த்தப்படும். தோட்டக்கலை பல்கலைக்கழகம் சேலம் மாவட்டம் கருமந்துறையில் உள்ள தமிழக அரசு தோட்டக்கலை பண்ணை வளாகத்தில் புதிய தோட்டக்கலை பல்கலைக்கழகம் அமைக்கப்படும். தமிழகத்தில் உள்ள 4 தோட்டக்கலை கல்லூரிகள் அதனுடன் இணைக்கப்படும். அதே மாதிரி கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூரில் உள்ள பட்டுப்புழு வளர்ப்பு பண்ணையில் புதிய பட்டுப்புழு வளர்ச்சி கல்லூரி அமைக்கப்படும். இது அடுத்த கல்வி ஆண்டில் செயல்பாட்டுக்கு வரும். தமிழ்நாட்டிலே சேலம் மாவட்டம் மேச்சேரி பகுதியில் விளையும் மானாவரி தக்காளி மற்றும் வாழை ரகங்கள் மேம்படுத்தி புதிய ரகங்கள் ஆராய்ச்சி மற்றும் ஊட்டச்சத்து மேலாண்மை போன்றவற்றால் ஈடுபட மேச்சேரியில் மானாவரி பயிர்களுக்கு ஆராய்ச்சி மையம் அமைக்கப்படும். அப்புறம் 3 வேளாண் கல்விக்கு 3 புதிய பல்கலைக்கழகங்கள் இப்போ கோயம்புத்தூர்ல இருக்கு, தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி. அதே மாதிரி இன்னும் 3 யூனிவர்சிட்டிஸ், ஒன்னு திருநெல்வேலியில, அடுத்தது இன்னொன்னு வேலூர்ல, இன்னொன்னு தஞ்சாவூர்ல, 3 புதிய வேளாண் பல்கலைக்கழகங்கள். திண்டிவனத்தில் ஒரு வேளாண் கல்லூரி, அப்புறம் தர்மபுரியில வேளாண் கல்லூரி ஒன்று. எனக்குமே கடந்த சொல்லிட்டு இருக்க மறுபடியும் அதிமுக ஆட்சி காலத்தில் அறிவிச்சாங்க, கடந்த ஆட்சியில அதை நிறுத்திட்டாங்க தருமபுரியில. அதனால அது ஒன்று அறிவிக்கப்படும். தஞ்சாவூர்ல நெல் உற்பத்தி பெருக்க நெல் தொழில்நுட்ப பூங்கா, ரைஸ் டெக்னாலஜி பார்க் அமைக்கப்படும். அப்புறம் 125 நாள் வேலை திட்டம் 150 நாளாக அதிகரிக்கப்படும். இப்போ மத்திய அரசால் மகாத்மா காந்தி வேலைவாய்ப்பு உறுதி திட்டத்திற்கு மாற்றாக அறிவிக்கப்பட்டுள்ள வளர்ச்சியடைந்த பாரதம் கிராமப்புற வேலைவாய்ப்பு உறுதி திட்டத்தின்படி வேலை வழங்கப்படும் நாட்கள் எண்ணிக்கை 125 150 உயர்த்தப்படும். இன்னொரு 25 நாள் நம்ம கான்ட்ரிபியூஷன் தமிழ்நாடு அரசு. இத்திட்டத்தின் கீழ் வேலை வழங்கப்படும் நாட்களின் எண்ணிக்கை 150 உயர்த்தப்படும். இத்திட்டம் விவசாய பணிகளுக்கும் நீட்டிக்கப்படும். வேளாண் பணிகளில் ஈடுபடும் தொழிலாளர்களுக்கு வழங்கப்பட வேண்டிய ஊதியத்தில் நில உரிமையாளர்கள் சார்பில் சிறிய பங்கு வழங்கப்படும். மீதமுள்ள ஊதியத்தில் அரசு வழங்கப்படும். பால் உற்பத்தி இரட்டிப்பாக்கப்படும். தமிழகத்தில் உள்ள பாரம்பரிய மாடு வகையான காங்கேயம், உம்பளாச்சாரி போன்ற இனங்கள் மீண்டும் புத்துயிரூட்டப்பட்டு பராமரிக்கப்படும். எருமை வகையில் அதிகப்படியாக பால் கொடுக்கும் முரா வகை இனங்கள். காவிரி டெல்டா மாவட்டங்களில் தனியார் பங்களிப்பு மற்றும் அரசு மானியத்துடன் குட்டைகள் தோண்டப்பட்டு மீன் வளர்ப்பு செய்ய நடவடிக்கை எடுக்கப்படும். இந்த பணிகள் ஒருங்கிணைப்பு தமிழ்நாடு முழுவதும் 1000 உழவர்கள் மீனவர் அமைப்பு ஏற்படுத்தப்படும். இந்தியாவில் ஒட்டுமொத்தமாக காய்கறி பயிரிடப்படும் பரப்பில் 3.36 விழுக்காடு தமிழ்நாட்டில், அவ்வளவுதான் இருக்கு தமிழ்நாட்டில். பழங்கள் பயிரிடப்படும் பரப்பில் 4.59 விழுக்காடு மட்டும் தமிழ்நாட்டில் உள்ளது. வெஜிடபிள்ஸ் பாத்தீங்கன்னா 3.36% தான் இந்தியாவில் உள்ள வெஜிடபிள்ஸ் ப்ரொடக்ஷன், தமிழ்நாட்டில் 3.36%. ஃப்ரூட்ஸ் ப்ரொடக்ஷன் பாத்தீங்கன்னா 4.59% தமிழ்நாட்டில் உள்ளது. இது அடுத்த 3 ஆண்டில் இப்பரப்பை 50 விழுக்காடு அதிகரிக்க சிறப்பு திட்டம் செயல்படுத்தப்படும். இதன் மூலம் உழவர்களின் வருமானம் உயரும். இது 3.36 இருந்து இன்னொரு 1.5% இன்க்ரீஸ் பண்றோம். 4.59 இன்னொரு 2.5%. ஒரே நிலத்தில் பல வகை பயிர்களை பயிரிடுபவர்கள் அதிக லாபம் பெறும் தொழில்நுட்பம் வழங்கப்படும். தமிழ்நாட்டில் பசுமை பரப்பை அதிகரிக்கும் நோக்குடன் அடுத்த 5 ஆண்டுகளில் 300 கோடி மரக்கன்றுகள் நடப்படும். இத்திட்டத்திற்கு பசுமை தமிழகம் என்று பெயர் இடப்பட்டுள்ளது. இறுதியா வேளாண் துறை வளர்ச்சிக்கான திட்டங்களை செயல்படுத்துவதற்கு வசதியாக மொத்தம் 82 தலைப்புகளில் 226 யோசனைகளை தமிழக அரசுக்கு தெரிவித்திருக்கின்றோம். இவற்றை பாமகவின் திட்டங்களாக கருதாமல் வேளாண் பெருமக்களின் கோரிக்கையாக கருதி இவற்றில் அரசுக்கு சாத்தியமானவற்றை ஆகஸ்ட் மாதத்தில் தாக்கல் செய்யப்படவுள்ள தமிழக அரசின் 6ஆம் வேளாண் நிதிநிலை அறிக்கையில் சேர்க்க வேண்டும், நிறைவேற்ற வேண்டும் என்பதுதான் பாமகவின் விருப்பம், வேண்டுகோளும் ஆகும். இந்த
எங்களுடைய ஷேடோ பட்ஜெட்டை வந்து அரசுக்கு குறிப்பா வேளாண் துறை அமைச்சர் வினோத் ரவி அவர்கள் மற்றும் அதிகாரிகள், வேளாண் அதிகாரிகள் மட்டுமல்ல மற்ற சார்ந்த துறைகள் அத்துணை பேருக்கு நாங்க இன்னைக்கு நாங்க எல்லாம் கொடுப்போம். மற்ற IAS ஆபீசர்ஸ் எல்லாம் கொடுப்போம், ஊடக நண்பர்கள் எல்லாம் கொடுப்போம், ஷேர் பண்ணுங்க. ஏன்னா இது நிறைய நல்ல யோசனைகள். மீண்டும் சொல்றேன், தமிழ்நாட்டில் 2 பங்கு மக்கள் விவசாயிகள், விவசாய சார்ந்தவர்கள். ஆனா இப்போ என்ன நடக்குதுன்னா, இந்தியாவிலே அதிக நகர்மயமாக்கிய மாநிலம்னு தமிழ்நாடு பேர் எடுத்துட்டு வருது. சொல்ல போனா தமிழ்நாட்டில் 55 விழுக்காடு மக்கள் நகரத்தில் வாழ்ந்து வருகிறார்கள் என்று என்ன பொறுத்த வரைக்கும் அது ஒரு வேதனையான செய்தியா நான் பார்க்கிறேன். இது வந்து வளர்ச்சி கிடையாது. இது சில பேர் வந்து ஓஹோ மாடர்னைசேஷன், அர்பனைசேஷன், குளோபலைசேஷன், வெஸ்டர்னைசேஷன், இதெல்லாம் இது வந்து வளர்ச்சி கிடையாது. இது வேதனையான ஒரு செய்தி. ஏன் அங்க வேலை இல்ல, ஏன் நகரத்துக்கு வராங்கன்னா அங்க வேலை இல்ல, தண்ணி இல்ல, ஆதாரம் இல்ல, தொழில் இல்ல, வாழ்வாதாரம் இல்ல. நீங்க அங்கேயே இது வாழ்வாதாரத்தை உருவாக்கணும், தொழிலை உருவாக்கணும், ரிவர்ஸ் மைக்ரேஷன் நடக்கணும். அப்பதான் ஒரு சக்சஸ்ஃபுல் ஸ்டேட். சென்னையில தமிழ்நாட்டு மக்கள் தொகை 8 கோடி, சென்னையில பாத்தீங்கன்னா 1,03,00,000, புளோட்டிங் பாப்புலேஷன் 50 லட்சம், 1.5 கோடி மக்கள் சென்னையில வந்துட்டு போயிட்டு இருக்காங்க. ஏன்னா இங்க வேலை அங்க ஊர்ல இல்ல, எல்லாம் ஏதோ ஒரு அங்க சென்னைக்கு போயிடலாம். குறிப்பா தென் மாவட்டங்கள்ல ரொம்ப ரொம்ப மோசமா இருக்கு. எந்த தொழிலும் வேளாண் சார்ந்தது எதுவும் கிடையாது, தொழிலும் கிடையாது, தொழிற்சாலைகளும் கிடையாது. தொழிற்பேட்டையில் எவ்வளோ, நாங்குநேரியில இருந்து எவ்வளோ, அதுல ஒண்ணுமே இல்ல. அங்க இன்வெஸ்ட்மெண்ட் உள்ள அங்க பண்ண போறது இல்ல. கங்கை கொண்டான்னு ஒண்ணு இருக்குது அங்க, அதையும் போதுமானது இல்ல. இதெல்லாம் கொஞ்சம் இதெல்லாம் அங்க பண்ணா ரிவர்ஸ் மைக்ரேஷன் நடக்கும். அதனால அதுக்கு வேளாண் துறையில் நாங்கள் சொல்லியிருக்கோம் 50 லட்சம் வேலை வாய்ப்புகளை வேளாண் துறை சார்ந்த உருவாக்க முடியும். அதனால இந்த யோசனைகள்லாம் தமிழக அரசுக்கு நாங்கள் கொடுக்கிறோம். எங்களுடைய கடமை தொடர்ந்து நாங்கள் செய்து வருவோம்.